ஹாய் காய்ஸ், வெல்கம் டு இதோட எங்கள் கூட ரோட்டில் பயணம் பண்ணுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரிப். நாங்கள் காலில் ஒன்றா போகிறோம். ஓகே, இப்போ ஒரு வழியாக தைலண்ட் பார்டரை தாண்டிட்டோம். இதுதான் வெஹிக்கிள் அண்ட் பேசஞ்சர் செக் பாயிண்ட். இங்கே தான் வந்து நம்ம கேஷ் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் பேசஞ்சர்ஸ்லாம் வந்து போயிட்டு செக்இன் பண்ணுவாங்க உள்ள. ஹே காய்ஸ், இப்போ வந்து பார்த்தாக்கா இன்னொன்று வந்து நம்ம இன்னொரு இடத்துல வந்து நம்ம போயிட்டு சாப் வாங்கணும். இப்போ நம்ம அந்த சொங்க்லா அங்கே போகிறதுனால நம்ம சாப் வாங்கணும். வெல்கம் டு சொங்க்லா. அதுதான் செக்இன் பண்ணுற இடம். அந்த பில்டிங் செக்இன் பண்ணிட்டோன்னே தான் இங்கே நம்ம போவோம். நான் சொல்லியிருந்தேன்ல, இந்த மாதிரி கேஷ்லாம் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்கன்னு. டிரைவர்ஸ்லாம் வந்து 40 பாத், தாய்லாண்ட் 40 பாத் வந்து கட்டணும். இப்போ தான் நாங்கள் வந்து காசு மாற்றிட்டு வந்தோம். கீழே பார்த்தல எங்கள் பாருங்க, நாங்கள் எங்கள் அம்மாவை காரணம் தேடிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், இவங்க தான் என்னோட தேர்ட் அக்கா யுகிகா. இப்போ வாங்க நம்ம அம்மாவை தேடுவோம். காரிக்கு போயிட்டாங்களோ? இல்லை, இப்போ நாங்கள் எங்கே வந்துருப்போன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். 7-11 தான். அங்கே போகாமல் எப்படி? ஸோ இவாங்க எல்லோரும் போகலாம். இவங்க தான் எங்கள் 3ஆவது அக்கோட மாமியார். வாங்கண்டி, உங்கள் பேர் சொல்லுங்கள். வாங்க வாங்க. ஓகே, உங்கள் பேர்? என் பேர் தேவி. கீழே பார்த்து. இப்போ நம்ம எங்கே போகிறோம்? 7-11க்கு. ஓகே, என்ன வாங்க போகிறோம்? தண்ணி குடிக்க போகிறேன். ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. என்ன டீ? ஆமாம், தேத்தனி உன் பேவியா? சொல்லிச்சு தேத்தனி உங்களுக்கு தான். சரி சரி, வாங்க போகலாம். என்டி சிம்பிள். ஏய், தைலமான்னு கேட்குறேன். தைலமா? தைலம். என்ன பழக்கம்? என்ன மாதிரி சட்டை போட்டிருக்கா? இதுதான் ஹெவன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து எலிஃபண்ட் சாங் கேம்ப். இப்பவே கண்ணை கட்டுது. இல்லைங்க, வெயிட் பண்ணுங்க. அந்த இடம் பேர் வந்து சாங் பாக் எலிஃபண்ட் கேம்ப். அது போகிறதுக்கு வந்து எத்தனை ஹவர்ஸ் ஆகும்னா 1 hour 20 minutes. இப்போ வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். காஃபி குடிக்க போறீங்க ஆண்டி? காஃபி அத்தை அத்தை காஃபி குடிக்க போறீங்களா? அத்தை சொன்னா எனக்கு 500 பார்த்து கொடுப்பாங்களே. அம்மாம்மா அம்மாமா? அம்மா மலையாளத்தில் சொல்லுவா. வேண்டாம் வேண்டாம், எனக்கு வராது. அத்தை தான். வேண்டாம். அண்ணியே கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்கு. அம்மானா பாத்துக்கோங்க. அம்மாயி அம்மாயினா கேள்வி. அப்ப ஓகேடா. ஓகே அம்மாயி பரல ஓகே அம்மாயி ஓகேயா. அம்மாயி இட்ஸ் a bacon sausage. நான் அத்தை நீங்க போறேன். அத்தை வாங்க அத்தை, போங்க அத்தை, சாப்பிடுங்க அத்தை. அத்தை தான் நல்லா இருக்கு. இது மாடாவா? இல்ல பண்டி. நம்ம சாப்பிட மாட்டோமா? அத்தை கூட இருக்கு உங்களுக்கு. வேணாம், புதுசா இருக்கு மாமா, ட்ரை பண்ணலாம். இங்க வந்தா புதுசா ட்ரை பண்ணி பார்க்கணும். அப்பதான் நல்லா இருக்கும். இங்க உள்ள சாப்பாடு வேற இருந்தா. ஓகே, வேற என்ன பேசலாம்? சரி, நாங்கள் வந்து இப்போ ஸ்ட்ரீம் பர்கர் சாப்பிட்டோம். பர்கர் முடிஞ்சிருச்சு. சாரி, இது ஃபிஷ். ஓகே, நான் ஃபிஷ் உங்களுக்கு அழகாக பிடிச்சி தரேன். அப்போ அம்மாமானா அப்புறம் அம்மாமா எனக்கு அப்புறம் கொடுப்பாங்க. பாத்து எத்தனை பாத்து போகணும் சொல்லுப்பா, பார்த்து அரேஞ்ச் பண்ணிடுவோம். ஒரு 1000 பாத் போதும்மா எனக்கு, எங்களுக்கு. என்ன அம்மா வாயிலிருந்து சத்தம் வர மாதிரி?
அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க மெதுவா. என்ன பசி பேசினா மாட்டிக்குவோம். அம்மா இதெல்லாம் யூடியூப்ல போகும் தெரியுமா வீடியோ? போடு. ஓகே போடு. என்ன சாப்பாடு எல்லாம் போடு. இந்த மாதிரி தான் இனி அம்மா இது இந்த மாதிரி தான் இனி வந்து என்கரேஜ் பண்ணணும். எனக்கு நான் வந்து சாப்பிடுவேன். My wife is the first. ஐயோ இப்படி ஓகே. நல்லா இருக்கு. ஃபிஷ் பர்கர் நல்லா இருக்கு. உங்களுக்கு ஆண்டி உங்களுக்கு ஆண்டி பர்கர் சாப்பிட்டு பாருங்க. ஃபிஷ் பர்கர். ஓகே போறாங்க. இப்போ வந்து அம்மா ட்ரை பண்ண போறாங்க. நல்லா இருக்கு. அம்மா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா இருக்கா? ஓகே ஓகே மாநில நல்லா கடிச்சு முழுங்கிட்டோன்னே அப்போ நம்ம சொல்லுவோம். போயிட்டா இதுக்கு தான் நம்ம வந்து இன்றைக்கும் ட்ராவல் பண்ணும்போது வெட் டிஷ்யூ எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா இங்கே பாருங்க என் கை வந்து இதில் தெரியுதான்னு தெரியல, பட் வந்து சாஸ்லாம் பண்ணிருக்கு. வெட் வேர் இஸ் த வெட் டிஷ்யூ? ஓகே சாரி ஆமாம் அதை வந்து ஃபோன் விழுந்து விட்டது. இப்போ வந்து வெட் டிஷ்யூ எடுத்தாச்சு. பெட்ரோனஸில் இறங்கியிருக்கோம். Shell. சாரி ஷெல்லு. ஏன்னா வாஷ்ரூம் போகிறோம். நான் போயிட்டு வந்துடுறேன். ஓகே போயிட்டு வாங்க. அப்புறம் எவ்வளோ நேரம் ஆகும் தெரியுது? ஆமாம் இப்போ எத்தனை 1 hour 12 minutes. மணி சொல்ல தாய்லாந்து மணிக்கும் மலேசியா மணிக்கும் 1 hour வித்தியாசம். அது 1 சொல்லுங்க hour அப்படி சொல்லிடுங்க. ஓ மலேசியா டைமுக்கும் தாய்லாந்து டைமுக்கும் 1 hour வித்தியாசம். 1 hour டிஃப்ரெண்ட் இருக்குது. சரி இப்போ மணி வந்து 9:13னா அங்கே வந்து நம்ம மலேசியாவில் வந்து 8:13 மார்னிங். ஓகே இப்போ எங்கள் அக்கா என்ன பாருங்க. யார் தெரியுமா? யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு தெரியுமா? யார் முன்னால நீ நிக்கிற தெரியுமா? பாம் பக்கிரி. மறுபடியும் என்ன சாப்பிட்ட? ஆசிரமம் சுத்தமாக இருக்காங்களேன்னு தெரில. இப்போ தான் போயிருக்காங்க என் மாமியார் போயிட்டு வந்தோடனே தெரியட்டும். அதனால தான் இப்போ எங்கள் அக்கா வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அது வரைக்கும் நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னொரு பர்கர் இப்போ நாங்கள் தொடர்ந்து திறக்கவே முடியல எருமை. இதை திறக்கிறது இல்லை. இன்னும் என்னடியே நைட்டு தான் திறந்தாங்க பார்த்தீங்களா? சரி பார்த்துக்கோங்களேன். ஏன்னா எல்லாமே போடுவா. ஓகே ஏ வாஷ்ரூம் முக்கியால என்ன வாஷ்ரூம் முக்கியா? மாப்பிள்ள பார்த்துருவோம். முடியலவா? அதே போலிலாவா? அவ்வளோ நல்லா இல்லை. நம்ம ஊர் வாஷ் இது நம்மளோட தாய்லாந்து வாஷ்ரூம் வந்து இப்படி தான் இருக்கும் பாருங்க. ஏசமா அப்புறம் நொறுக்கு சத்தம் போடுறேன் உங்களுக்கு. போலே தானே? என்ன இத்தினோண்டு வயது? நல்லாவே இல்லை. வாஷ்ரூம் போலே தானடா, வேற வழி இல்லை. பரவாயில்ல போயிருங்க எப்படியாது. உண்மையா போலே தான். அவ்வளோ இதாக இல்லை. எப்படி தெரியுமா இருக்கு? நார்மல் ஃப்ளாட் உட்காந்து சாப்பிடுவோம், உட்காந்து போயிடுவேன் அந்த மாதிரி கீரை. ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. அப்படியே போடலாம், அதுதான் ஃபன்னாக இருக்கும். ஆனால் சாப்பிடும்போது பேசி வைப்பாங்க. பெரிய வரல சாப்பிட பேசுகிற வரல எக்கிக்காக தான் தவழிலாம் அவங்க என்னது வச்சிருவாங்க. ஷ்ரிம்ப் கூட நல்லதாக குப்பை குப்பை சாஸ் பிடிச்சி. வாடா போதும், எனக்கு பிடிக்கல. இது நல்லா தான் இருக்கு. ஆனால் மீன் ஒன்று சொல்லுது இதோட. மீன் நல்லா வேறோடையா? வேற இது சாப்பாடு. கூட இது கூட ஊரோட கண் பார்க்கல. ஊடா உள்ளே உடம்பு அரைச்சிடுவாங்க. அரைச்சு பாருங்களா அம்மாவை. ரொம்ப கேள்வி கேட்குறீங்க. எடுத்துருவோம். அப்புறம் பிரச்சனை ஏறும். ஆமா. இதை சொல்லிக்கிட்டே வரணும். நான் அப்போலாம் டச் விட்டு போயிருந்தேன். என்ன பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தானே? உண்மை நானும் ஒரு ஃப்ரெண்ட்ஸை சொல்கிறேன். ஓகே
நானும் வந்து என்னோட ஹஸ்பண்டை பான் கூப்பிடுன்னு தான் இருக்கேன். பட் மாமானே கூட பட்டறதா ஓகே ஓகே இதுக்கப்புறம் பாருங்க மாமு அப்படின்னு கூப்பிடுறேன். ட்ரை டு பெஸ்ட். சரி இன்னைக்கு தாருன்னு கடைசி நாள் வரைக்கும் மாமா மாமான்னு கூப்பிடுறேம்மா. இந்த வீடு பூரா மாமாவா தான் வரும் பாருங்க. யுகிகா பாத்ரூம் எப்படி இருந்துச்சு? How do you feel? யுகிகா பாத்ரூம் எப்படி ஃபீல் இருந்துச்சு? பாத்ரூம் போலேலா சொல்லலையா? தண்ணி மொண்டு ஊத்துறோம்ல. ஐயோ சூப்பர். உண்மை அப்படிதான் இருக்கு எல்லாமே. மொண்டு ஊத்துட்டு உட்காருது வேற. ஃப்ளாட். அது எப்படி இருக்கு? நம்ம ஊரோட மாதிரி வேற மாதிரி இருக்கு எல்லாமே. தண்ணி சீராவை ஊத்தி வச்சுக்கோ மேலே ஓடிச்சு நம்மளுக்கு அந்த மாதிரி இருக்கு. ஆனா சுத்தமா இருக்குது. ஐயோ நல்ல வேளை நான் இங்கே பாத்ரூம் போல. ஸோ இதே தெரிஞ்சுக்கோங்க, உங்களோட பாத்ரூம் வந்து ஏதோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடாது அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் இதுவும் உங்களுக்கு ஒரு டிஸ்க்ளைமர். ஐயோ இப்போ வந்து இந்த தண்ணி குடிச்சு பார்க்க போகிறோம். L-carnitine vitamin C. இது தண்ணி இல்லை ஜல்லி. இப்போ எப்படி முடிவு பண்ணுவோம், யார் யார் போகிறோம், நம்ம 2 காடியில் யார் யார் அதெல்லாம் மென்ஷன் பண்ண போகிறோம். அதான் இங்கே நடுவில் வந்து பூந்துக்கோங்க. ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? எப்படி அதை பாரு. நான் வரமாட்டேன்னு சொன்ன கையை பிடிச்சி இழுத்து கொண்டு வந்துச்சு ஃப்ரெண்ட். ஓகே ஓகே நீங்க உண்மையை சொல்லலாம். உண்மை தவிர வேறு எதுவுமே இல்லை. சொல்வதெல்லாம் உண்மை. ஓகே ஐயோ என்னங்க ஒரு இதில் வச்சிடுறேன். ஆக்சுவலி ஸ்டண்ட் ஒழுங்காக வைக்க முடியல. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு குட்டி கதை சொல்லிட்டேன். என்ன கதைன்னா, இப்போ நம்ம ஐயன் ட்ரிப் யார் பிளான் பண்ணான்ட்டு இப்போ பீரோ ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே இந்த ட்ரிப் வந்து யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா என்னோட செகண்ட் அக்கா. அவங்க பிளான் பண்ணி இப்போ யார் யார் போகிறோன்னா நான் பீரோ, அப்புறம் அவங்க அம்மா பேர் சாந்தி மெயினாக சொல்லிக்கிறேன். அப்புறம் அவங்க செகண்ட் அக்கா யுகிகா, அப்புறம் அவங்க மாமியார் யுகிகாவோட மாமியார். ஸோ என்னோட செகண்ட் அக்கா வந்து திவ்யாக்கா பேர், தேர்ட் அக்கா யுகிகா. ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் செகண்ட் அக்கா தேர்ட் அக்காலாம் மென்ஷன் பண்ண மாட்டேன், ஜஸ்ட்டு பேரில் தான் நான் சொல்லுவேன். ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்களேன். யுகிகா திவ்யாக்கா அவங்க மாமியாரும் ஒரு காடி, நான் நவீன அம்மா ஒரு காடி. எங்களுக்கு முன்னாடி தான் அவங்க போயிட்டுருக்காங்க. ஜஸ்ட் இதோ நீங்கள் கேமரா ரொட்டேஷன் இல்லை இது பண்ணி அப்போ எங்களுக்கு முன்னாடி தான் அவங்க போயிட்டுருக்காங்க. தான் இப்போ நாங்கள் அவங்க பின்னாடியே போயிட்டுருக்கோம். இப்போ எலிஃபன் இதுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இன்னும் 1 hour இருக்குது. இப்போ நாங்கள் மெதுவாக போயிட்டுருக்கோம். சரி அதனால தான் ஏதாவது பேசுவோமேன்னு சொல்லிட்டு பேசணும். என்ன டாபிக் கிடைக்குதுன்ட்டு என்ன பேர் இதுக்கு மேலே நான் மாமான்னு தான் கூப்பிட போகிறோம். அதான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கூப்பிடுவோம். அதை பார்க்க வந்து என் மாமா வந்து வரலன்னு சொன்னாங்க தைலனுக்கு. அதான் குடிச்சு கையை பிடிச்சி அடை பிடிச்சி பிடிச்சேன் வாங்கன்னு. அப்பயும் வந்து பார்க்குறேன்னு. ஆனால் எனக்கு ஒரு மனசு தோணுச்சு அவங்க வருவாங்கன்னு. ஆனால் பார்க்குறேன்னா என்ன இது. அதுக்கப்புறம் எப்படி ஓகே சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறது, வேலை இருக்குல்ல, வேலையை பார்க்கணும். ஆனால் அதுக்கப்புறம் ஓகே சொன்னீங்கல்ல, அம்மா இருந்தாலும் அரேஞ்ச் பண்ணிட்டு தானே வந்து அப்படின்னு சொல்லுங்க. ஸோ பாருங்க எனக்காக என் மாமா இவ்வளோ செஞ்சுருக்காங்க. வேற என்ன பேசுவோம். இதோட நாங்கள் போகிற ட்ரிப் எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறோம். எப்படி இருக்கு எங்களால் முடிஞ்ச வரைக்கும் காட்ட பார்க்குறோம். ஏன்னா இது முன்னாடி நீங்கள் போயிருப்பீங்க, இல்லை போகிறவங்களா இருக்கலாம், எனக்கு தெரியாது. நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறோம். அவ்வளோதான். எங்களால் ட்ரை பேசலாம். எங்கள் வீடியோ வந்து இஃப் உங்களுக்கு தோணுச்சுன்னா கம்ப்ளீட்டாக இல்லையே வீடியோ அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கு நாங்கள் சாரி கேட்டுக்கிறோம். இப்படியே ஏன்னா எங்களுக்கு இப்போ தான் இதான் முதல் தடவை ஃபர்ஸ்ட் வர்றது இந்த தைலாந்து ட்ரிப்பு காடியில். இதுக்கு மேலே நாங்கள் போக ஆரம்பித்தோன்னா மேபி வேணால் நாங்கள் காட்ட வாய்ப்பு இருக்குது. ஆமாம் வெயிட்
ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷன் பார்த்தாக்கா அது இந்த எலிஃபண்ட் கேம்ப் தான். ஹோம் ஸ்டே வந்து இங்கே 3 மணிக்கு மேலே செக்இனே பண்ண முடியும். அதனால நீங்கள் வெள்ளனே வந்தால் கூட நீங்கள் செக்இன் பண்ண முடியும் ஹோம் ஸ்டே தான். அது உங்களுக்கு வெள்ளனே சொல்லிக்கிறேன். 3 மணிக்கு மேலே தான் செக்இன் கிடைக்குது. அதுக்கப்புறம் தான் நாங்கள் அதுக்கு முன்னாடி நாங்கள் எலிஃபண்ட் போயிட்டு அதுக்கப்புறம் தான் ஹோம் ஸ்டே அது போய் முடிஞ்சுன்னா அதுக்கப்புறம் பிளான் தெரியலாம் வேறு எங்கே போகிறோன்னு நாங்கள் உங்களுக்கு எங்களால் முடிஞ்ச வரைக்கும் காட்ட பார்க்குறோம். ஏதாச்சும்னா மன்னிச்சுக்கோங்க. அதுக்கு நாத்தெல்லாம் பற்றாதீங்க. நாங்களாம் பிகினர் பாருங்களேன். ஏன்னா நான்லாம் இதான் முதல்ல வீடியோ செய்கிறது. ஆமாம், அதுக்கு மேலே கான்ஃபிடென்ட்டாக பேசலாம்னு நினச்சிக்காதீங்க. உள்ளுக்குள்ள நடக்குது என்னன்னு தெரியும். இதெல்லாம் வந்து நாங்கள் ரொம்ப எடிட் பண்ணலாம் போட மாட்டோம். ரியலாக நாங்கள் எப்படி இருப்போமோ அதே மாதிரி இந்த வீடியோலேயும் இருக்கும். அதனால் நாங்கள் என்ன நடிச்சுக்கிட்டு பேசுகிறோம் அப்படிலாம் நினைக்காதீங்க. ஏன் நடிச்சுக்கிட்டு பேசுகிற மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. நாங்கள் நார்மலாக எப்படி இருப்போமோ அதே மாதிரி தான் இந்த வீடியோலேயும் இருக்கும். ஆமாம் தானம்மா? ஆமாம். நீங்கள் எத்தனை என்னோட அமைதியாக பேசுகிறாங்க நினச்சிடாதீங்க. பேச ஆரம்பிச்சிங்கன்னா பார்த்துக்கோங்க. பார்க்க தான் குட்டி எலியாக இருப்பாங்க, அப்புறம் பெரிய பலியாயிடுவாங்க. அதுக்கப்புறம் vlog பூரா அவங்க தான் இருப்பாங்க. பேச ஆரம்பிச்சாங்கன்னா நாங்கள் அப்படியே பின்னாடி உட்காந்துட்டு இருப்போம். நாங்கள் எங்கள் அத்தை தான் ஏன்னா முழு ஸ்பான்சரே அவங்க தான் எடுத்துக்கிறேன்ட்டாங்க வேற. ஆமாம், நாங்கள் அதை சந்தோஷமா இருக்கும். என்னோட வேலை வந்து காடி என்ன காசு ஊற்றுறதோ மற்ற செலவு பார்த்துக்கிறது தான். எங்கள் அத்தை எல்லா செலவையும் அவன் பார்த்துக்கிறேன்ட்டாங்க. ஆனால் வாய் வர மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேளுங்க என்ன கதை. தலை ஆட்டுற மாதிரி இருக்கலாம், அவங்க பார்ப்போம். இல்லை சிரிச்சாங்களா? இந்த சிரிப்பை பார்த்தா யார் சிரிப்பு ஞாபகம்? ஒரு ஷரட் சிரிப்பு தான் ஞாபகம் வரும். அவன் தான் அதை சிரிப்பு. அது வேமணிக்கு அதை கட்டு. இந்த ட்ரிப் ஏன்னா ஒன்றும் வரவங்க சண்டே காலையில் தான் வருவாங்க. இன்னும் 2 பேர் ஜாயின் பண்ணுவாங்க. அவங்க ஜாயின் பண்ணும்போது நாங்கள் உங்களை காட்டுறோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். அவங்க யாருன்னாக்கா திவ்யாக்கா ஹஸ்பண்டும் யுகிக்கா ஹஸ்பண்டும் 2 பேர். தம்பினால வர முடியல ஏன்னா அவங்களுக்கு கிளாஸ் இருக்கு. அப்பாவுக்கும் வந்து வேலை இருக்கிறனால வர முடியல. ஓகே, இதோட நம்ம இப்போதைக்கு இவ்வளோ பேர் தான் இங்கே டீம் மெம்பர்ஸு. இதுக்கு மேலே சேர்ந்துச்சுன்னா சொல்கிறோம். ஓகே, பாய் சொல்லுங்கம்மா. பை 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 மா, பாய் சொல்லுங்க. இப்போ நம்ம வந்து ரோட் சைட் பார்ப்போம். தைலண்டில் எப்படி இருக்குன்ட்டு. இது எனக்கு குறைஞ்சி சத்து இந்த சைடில் என்ன இருக்குது? இது ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனி. ஐயோ, இந்த சைட்டு இது முடிச்சிருச்சு. இந்த சைடில் என்ன இருக்குது? ஃபார்ம் டயர் கடை. ஓகே ஓகே. மேலே இது என்னமோ சொன்னீங்களா, அது என்னது? கேபிள். ஓகே, கேபிள்லாம் மேலே வருது. நம்ம சைடில் என்ன கீழே வருது. ஓகே. இப்போ வந்து நாங்கள் ஒரு விஷயம் சொல்ல போகிறோம். எனக்கு வந்து இந்த லோரியை பார்த்தோன்னே ஒரு நினைப்பு வந்துச்சு. சொல்லுங்கள். நம்ம ஊர் ரோட்டில் இந்த மாதிரிலாம் கொண்டே போக முடியாது. கொண்டு போனால் பார்த்துக்கோங்க, உடனே வந்துடும் போலீஸ்காரன். எங்கே என்ன வருவாங்கன்னு தெரியாது. சபாக்கில் வந்து போயிருக்கேன். ஏன்னா தையலில் வந்து இதெல்லாம் பஸ் செய்யலாம். பெண்ணுக்கு போகிற லோரியும் அதே மாதிரி தான். ஸோ என்னதான் வந்து இங்கே ஹாலிடேக்கு வந்தாலும் எல்லாம் புதுசாக இவங்களோட வேலை நினைப்பு மட்டும் போவார். வேலை நினைப்பு போயிடுச்சு. என்ன ஆகுறது? என்ன ஆகுறது? இன்னைக்கு கூட வேலை தான். அது அரேஞ்ச் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். 30 மினிட்ஸ் இருக்கு. இப்பயே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. யாரோ கதை பேசுறேன். நீங்க யாரோ அவங்க. ஐயோ, பேசாம தூங்கி இருக்கலாம். நானே வந்து மாட்டிக்கிட்டனே. சரி, வச்சு கதை இருந்தா சொல்லுங்க. சொல்லுமா, சொல்லு மாமா, சொல்லு. நீ பேசிட்டு வந்தா கதை பேசலாம். நீ பேசவே பண்ற. அப்ப இவ்வளவு நேரம் என்ன பண்ண? தேங்காய குண்டி அடிச்சேன்னு வச்சுக்க, பொழந்துருவ. நீ மரியாதை ஓடி வாய் திறந்தாலே தம் பொய் சொல்லு சொல்லு.
ஓ சொல்லு. என்ன விஜய் சித்து நல்ல போடுறாரு. நம்ம அவங்க வீடியோ ஃபேன் பாரு. தலைவன் ஃபேனு லைட்டுன்னு. ஏய் தலைவன் வேற லெவலு. ஐயே இன்னைக்கு ஒரு தலைவன் வீடியோ வரோம் பார்க்கணும். அண்ணாட வருமோ? வாரத்தில் 4 வீடியோ எல்லாமே தெரிஞ்சிச்சுப்பா. சரி இப்போ பாருங்க நம்மளோட லவ் anniversary அப்போ. லவ் anniversary-யா? anniversary தெரியாதே. அதெல்லாம் ஞாபகமே இல்லை, அதெல்லாம் மறந்துட்டேன். ஞாபகம் இருக்கு. இது 14 இல்ல சொல்லு 12ஆம் மாசம் 24 12ஆம் மாசம் ஞாபகம் வந்துருச்சு. ஓகே குட். வெட்டிங் 5ஆம் மாசம் 12 ரிஜிஸ்டர் ஞாபகம் இல்லை. 8ஆம் மாசம் 20 ஞாபகம் வந்துருச்சு. நல்ல வேலை. ஓகே என் பர்த்டே 5ஆம் மாசம் 26 என் ஃபோன் நம்பரு. ஞாபகம் இல்லை. சரி என் ஃபோன் நம்பர் சொல்லுவோமா? நான் வந்து என்னோட பத்தி மட்டும் தான் பேசுவேன். உங்களோட அதான் நீங்களா கேட்கக்கூடாது. அதுதான் சொல்றது. வாட்டிக்க கூடாது. சரி இல்லைங்க. கோசம் 6 3 4 இல்ல 5 6 இல்ல தப்பு. கோசனார் மட்டும் தான் தெரியும். எனக்கும் கோசனோட 8 மட்டும் தான் ஒரு நம்பர் ஞாபகம் இருக்கு. நம்பர் மற்றபடி எந்த நம்பர் ஞாபகம் இல்லை. ஏய் ஆனா நீங்க என்னோட சொன்னாங்க ஆஃபர் பண்ணலாம் தெரியுமா? ஏன் சொல்றேன்னா ஆனா உங்களோட எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? என்னோட சொன்னாங்க கோசம் 5 மணி 8 மணிக்கு தான். ஆமா அவங்களுக்கு அவங்க நம்பர் ஈஸியாக இருக்கும். இன்னைக்கு சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்ல போறோம். அப்படி ஏசமார் பண்ண போறோம். கேளுங்க மெதுவா. இப்படி டேஸ்ட் எப்படி இருக்கு கேட்டதுக்கு இப்படி சரி. என்னங்க நல்லா இருக்கு, ருசியா இருக்கு. 3 more minutes. Turn left. Okay, 2 more minutes. பாக்கி எங்க போறது?